வணக்கம் உறவுகளே. தம்ப்நெயிலை கிளிக் பண்ணி இந்த வீடியோக்கு வந்திருப்பீங்க. அதாவது 60 வயசுலேயே துபாய்க்கு வேலைக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி. நான் ஏற்கனவே கிளீனிங் கம்பெனியை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவுக்கு நல்ல வரவேற்பு உங்கள்கிட்ட வந்திருந்தது. அதில் கணக்கு கமெண்ட்களை நான் பார்த்தேன். அதில் ஒரு அண்ணா அஜீஸ்னு சொல்லி ஒரு அண்ணா, எனக்கு 60 வயசு, ஏதாவது ஹோட்டலில் துபாயில் வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதனால தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். அதாவது துபாயில் எம்ப்ளாய்மெண்ட் விசா எடுக்கிறதுக்கு வயது வரம்பு எத்தனையிலிருந்து எத்தனை மாட்டோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல போகிறேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். எனக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாங்க. வாங்க உறவுகளே, வீடியோக்குள்ளே போகலாம். நாம் துபாய்க்கு வேலைக்கு வந்திருக்கோம் அப்படின்னா நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் விசாவுக்கு ஏஜ் லிமிட் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. அதாவது நீங்கள் ஆல்ரெடி துபாய்க்குள்ள ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 60 வயசு, சில கம்பெனியில் 65 வயசு மட்டும் உங்களுக்கு விசா தரதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதாவது இப்போ கவர்மெண்டாலே இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறாங்க. அதனால சில கம்பெனியில் 55 வயசோடையே நிப்பாட்டிடுறாங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, மெடிக்கல்லாம் நல்லா ஃபிட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு சில கம்பெனிகளில் மட்டுமே 60 வயசு 65 வயசு மட்டும் விசா தராங்க உங்களுக்கு. ஓகே, இப்போ நீங்கள் புதுசாக துபாய்க்குள்ள வாரீங்க, ஏஜென்ட் மூலமாக விசா எடுக்க போகிறீங்க. அப்படி இல்லைன்னா விசிட்டில் இங்கே வேலை தேடி எம்ப்ளாய்மெண்ட் விசாவுக்கு மாற போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட் 18 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கணும். 60 வயது மட்டும் ஏஜ் லிமிட் இருந்தாலும் ஒரு சில கம்பெனிகளில் அதிகமாக ஏஜ் லிமிட்டை அவங்க பார்ப்பாங்க. பார்த்து தான் உங்களை வேலையிலே அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்கள் வேலையில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கூட ஒரு சில பேர் இப்போ நீங்கள் இந்தியாவிலேருந்தோ இல்லை ஸ்ரீலங்காவிலேருந்து நீங்கள் இங்கே துபாய்க்கு வாரீங்கன்னா நீங்கள் இந்தியாவிலேயே மெடிக்கல் எடுத்துகிட்டு வருவீங்க. இங்கே துபாயில் புதுசாக விசா அடிக்கும்போது இங்கேயும் மெடிக்கல் எடுக்கணும். அதுலேயும் சில பேர் இப்போ நீங்கள் 40 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே நீங்கள் வாரீங்க அப்படின்னா அந்த மெடிக்கலில் நீங்கள் அன்ஃபிட் ஆகி திருப்பி நீங்கள் நாட்டுக்கு அனுப்ப போகிற சந்தர்ப்பங்களும் இருக்குது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரும். தொடர்ந்து உங்கள் ஆதரவு எனக்கு தாங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.